கரூரில் தாவேகா பரப்புரையில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த் மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடத்திய பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் மரணமடைந்தனர். சம்பவம் நடந்த அன்றிரவே முதல்வர், அமைச்சர்கள், எதிர்க்கட்சியினர் என பல்வேறு தரப்பினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அரசு சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நாடு முழுவதிலுமிருந்து பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். உயிரிழந்த சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. எஸ்ஐடி குழு அதிகாரிகளான வடக்கு மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தலைமையில் நாமக்கல் எஸ்பி விமலா ஐபிஎஸ், சிஎஸ்சிஐடி எஸ்பி சியாமலா தேவி ஆகியோர் இன்று கரூரில் விசாரணையை தொடங்குகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக கரூர் நகர போலீசார் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், தாவேகா இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட மற்றும் சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனையடுத்து ஆனந்த், நிர்மல்குமார் இருவரும் முன்ஜாமீன் கோரி மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அணுகினர். ஆனால் இருவரது முன்ஜாமீன் மனுவையும் உயர்நீதிமன்றம் நிராகரித்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த முன்ஜாமீன் மனுவை விரைந்து விசாரணைக்கு எடுக்க கோரி திங்கட்கிழமை முறையீடு வைக்கவும் திட்டமிட்டுள்ளனர்.